வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை நற்பவி. நாங்கள் எங்கள் வீட்டு மாடியில் பூ தோட்டம் வச்சுருக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நித்தியமல்லி பூ தான் வச்சுருப்போம். அந்த பூவை தாங்க நான் பறிச்சிட்ருக்கேன் பாருங்கள். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 முழம் பறிக்கிற மாதிரி பூ கிடைக்குங்க. அதை பறித்து தான் நான் வந்து முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வேன். தினமும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வெள்ளிக்கிழமை செஞ்ச பூஜையை தாங்க மறுநாள் அப்லோட் பண்ணுவேன் வீடியோவாக. பார்த்தீங்கன்னா மாயிலை தோரணம் கட்டியிருப்பாங்க. எனக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால மகாலட்சுமி தாயாருக்கு வாசலில் மாயிலை கட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, இப்போ புரட்டாசி மாதன்றதுனால நான் வந்து மாயிலை தோரணம் தாங்க கட்டியிருப்பேன். அதே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். மாயிலை எடுத்து நாம் அதை வந்து இப்படி கோத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தாங்க வாசலில் கட்டணும். அதுதான் முறை பிரகாரம் தான் நம்ம அதை வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் கோலம் போட்டிருப்பேன் பாருங்கள் மக்களே. இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குதுன்றதை எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. நான் இன்றைக்கி கோலம் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. நிலைவாசல் கோலம் இதாவது எங்கள் வீட்டில் வந்து வாசப்படியில் கீழே பார்த்தீங்கன்னா கோலம் போடுற இடம் வந்து சின்னதாக தாங்க அமைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கோலம் போட்டுட்டு வரேன். நான் இன்றைக்கி முருகப்பெருமானுடைய மயில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற மாதிரி வரைஞ்சிருப்பேங்க. அப்படி நான் கோலம் போட்டு தாங்க முருகப்பெருமானை நான் வந்து வழிபட்டேன். என்னுடைய வேல்மாறல் பூஜையில் பார்த்திங்கன்னா 13வது நாள் அந்த ஐயன் அருளால் எனக்கு நிறைவேறிடுச்சிங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மெசேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் மக்களே. அவங்களுடைய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 38வது வாரங்க, 9வது மாதம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகணுன்றதுக்காக தாங்க நான் இந்த வேல்மாறல் பூஜையை பண்ணேன். பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து டெலிவரின்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மறுஜென்மன்னு சொல்லலாம். அந்த மறுஜென்மத்தை கொடுக்குறவரே அந்த முருகப்பெருமான் தாங்க. அந்த ஐயன் அருளால் நான் வேல்மாறல் பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணேங்க. முருகப்பெருமான் புரிகிற அற்புதமாகவும் அந்த இடத்துல அந்த வேல் போய் நின்று அந்த குழந்தைக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு தாங்க நான் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டேன். அதே மாதிரி பாருங்கள், நாம் இன்றைக்கி சொல்கிற வேல்மாறல் பூஜையினுடைய வரிகளிலையும் அந்த வரி அவ்வளோ அழகாக வரும் பாருங்கள். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது சொல்லிடலாம் மக்களே. பாருங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்படி தாங்க ஆரம்பிப்போம். நாம் அடுத்த லைன் சொல்லும்போது அடுத்த பேராவும் சொல்கிறேன் கேளுங்க மக்களே. தனித்து வழி நடக்குமென இடத்து ஒரு வளர்த்துமிரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையதாகும். இதனுடைய தெளிவுரை சொல்கிறேன் கேளுங்க மக்களே. துணையின்றி தனியாக செல்லும் எனக்கு வலது புறமும் இடது புறமும் முன்புறமும் பின்புறமும் எனக்கு அருகாமையிலும் நின்று பகல் இரவு என்று எப்பொழுதும் எனக்கு துணையாக வரும் குகன் வேலே. அப்படிதாங்க அந்த வேல் வந்து அந்த தாய்க்கும் சேய்க்கும் துணையாக இருந்து சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு தாங்க நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக இந்த வேண்டுதலை சொல்கிறேங்க. அந்த வேல் வந்து தனியாக இருக்கும்போது எப்படிலாம் வந்து நமக்கு துணை செய்துன்றதை நாம் இந்த பதிவில் கண்டுக்கிட்டோம் மக்களே. விநாயகர் அகவல், கந்த சஷ்டி கவசம் நான் டெய்லி படிச்சிருவேங்க. அதுக்கப்புறம் திருப்புகழ் விடாமல் படிப்பேன். அதுக்கப்புறம் குமாரஸ்தவம் நான் எப்பவுமே படிப்பேங்க. இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா ஆப்பிளோடு சேர்ந்த தேன் கலந்து தாங்க வச்சுருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:50 கிருத்திகை பிறக்குது மக்களே. நீங்கள் முருகப்பெருமானை கோவிலில் பார்த்தாலும் சரி, இல்லை வீட்டில் வழிபாடுகள் செஞ்சாலும் சரி, நிறைய அற்புதங்கள் நடக்கும் மக்களே. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.